வெல்கம் பேக் டு மை சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி இந்த ஸ்லீவ் டிசைனோட மாடல் தான் எப்படி போடுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் சின்ன சின்ன டிப்ஸு எதுவும் சொல்லியிருந்தாலும் உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஸ்லீவ் டிசைனோட அளவு தான் எப்படி எடுக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய டிசைன்ஸ் பார்த்துருப்போம். அது ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு இந்த கர்வ் வரும். இது நம்ம கொஞ்சம் இறக்கி எப்படி மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி போடுறது அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் எப்படின்னு. நான் எப்படி எடுத்துட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கஸ்டமர் இந்த பார்டரோட வேணும் அப்படின்னு சொன்னதுனால நான் இந்த பார்டருக்கு மேலேயே நான் போட்டேன். பார்டரே ஒரு மெஷர்மெண்ட்டாக எடுத்துகிட்டு ஒரு ஸ்கேலோட அளவு நான் எடுத்துட்டேன். ஒரு ஸ்கேலோட அளவு இந்த மாதிரி வச்சுட்டு அந்த அளவுக்கு எடுத்துட்டேன். அது மாதிரி ஸ்லீவோட லென்த்தையும் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டாக பிரிச்சிட்டேன். அதாவது ஸ்லீவோட லென்த் இதில் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 இருந்துச்சு. இதை நான் ரெண்டாக பிரிச்சுட்டு அந்த ரெண்டுக்கு இடையில ஒரு கர்வ் வர மாதிரி அந்த 2 இன்ச்சு எடுத்தோம்ல அந்த அளவுக்கு கர்வ் வர மாதிரி இந்த மாதிரி வரைஞ்சிட்டேன். இந்த அளவு வரைஞ்சது நான் யூஸ் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நான் டேப்பு ஹோல்டர் இருந்துச்சு. அந்த இதை வச்சு தான் நான் இந்த இதுக்கான அளவு இந்த மாதிரி எடுத்து அளவு வச்சு எடுத்தேன். அந்த கர்வ் கரெக்டாக அளவாக வந்தால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக இதை வச்சு நான் அளவு எடுத்தேன். உங்களுக்கு இது மாதிரி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் இது மாதிரி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கேல் இப்போ கிடைக்கும். இந்த மாதிரி இதில் எனக்கு இது இந்த கர்வுக்கு இந்த ரவுண்டு எனக்கு பத்தலை. இதுலேயே பெரிய சைஸ் இருக்கும். அது வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கர்வுக்கு நீங்கள் கர்வ் சின்னதாக வைக்கிறீங்க அப்படின்னா இப்போ நான் இது 2 இன்ச்சு அகலத்துக்கு இந்த கர்வ் வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் 1 இன்ச் அளவுக்கு எடுத்தீங்க அப்படின்னா இந்த ரவுண்டுக்கான கர்வ் போதும். அதாவது எப்படி எடுக்கணும்னா இந்த மாதிரி அளவு வச்சுட்டு இந்த இதில் பாதி இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா நம்ம வெளியே கூடி கொடுக்குற கர்வோட, அதாவது இந்த மாதிரி வெளியில் வச்சு இதை சுற்றி வர்ற கர்வோட நம்ம இந்த மாதிரி ஸ்கேலை வச்சு உள்ளே கர்வ் கொடுத்து எடுத்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் பர்ஃபெக்டாக நல்லா இருக்குது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஸ்கேல் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி டேப்போட அந்த ஃபோல்டரோ இல்லை வேறு அதாவது அப்பாவோட மூடி அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போடலாம். இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த கர்வ் ஸ்ட்ரைட்டாக போட்டோம். இந்த கர்வ் போடுறப்ப மட்டும் இந்த மாதிரி வைக்காமல் கொஞ்சம் லைட்டாக அப்படி இறக்கி வச்சு இதுக்கு கீழே இந்த மாதிரி கொஞ்சம் இறக்கி கர்வ் கொடுத்து வரைஞ்சிங்க. இந்த மாதிரி இறக்கி கொடுத்துட்டு வரைஞ்சிங்க அப்படின்னா அது மாதிரி இந்த சைடு இந்த 3ஐயும் ஒரே நேரத்தில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடில் இருந்து கர்வ் வரைஞ்சிட்டு லாஸ்ட்டாக இந்த கர்வ் எடுங்க. அப்படி எடுக்கிறப்ப அது ஒரே இதில் ஷேப்பில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இதை எடுத்துகிட்டு இங்கே எடுத்தீங்க அப்படின்னா அந்த இங்கே இருக்க ஷேப் மாறிடும். அதனால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி ஷேப்பில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கடைசியாக அந்த சென்டர் கர்வ் எடுங்க. கரெக்டாக இருக்கும். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம இப்போ ஜரி கொடுக்க போகிறோம். ஜரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டெம்ப் லாங்காக ஷார்ட்டாக அந்த மாதிரி எப்படி போடுறது அப்படின்றத பார்ப்போம். இந்த கர்வ் நான் ஜரி கொடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கர்வ் எப்படி மெஷர்மெண்ட் எடுத்தோம் அப்படின்றத பார்த்தோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இதில் 3 லைன் ஜரி கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்த லைன் சுகர் பீட் கொடுத்துருக்கேன். இதுக்கு அடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு அடுத்த லைன் நீங்கள் ஸ்டோன் செயின், அதுக்கு அடுத்த லைன் ஒரு சுகர் பீடு அந்த மாதிரி இன்னும் எக்ஸ்ட்ராஸாக லைன்ஸ் கொடுத்துட்டு கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம். எனக்கு வந்த டிசைன் இந்த மாதிரி தான் வந்திருந்தது. அதனால் நான் இதோட முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி லைன் போட்டேன். இந்த லைன் எப்படி போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த இதில் இந்த ஸ்லீவோட அகலம் பார்த்தீங்க அப்படின்னா 14 இருந்தது. இந்த 14 சென்டர் பாயிண்ட்டாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து அந்த கோடை இந்த லாங்காக இருக்கிற கோடு சென்டர் பாயிண்ட்டை டாட் வச்சுட்டு அந்த லாங்காக ஒரு கோடு போட்டேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அடுத்த லைன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இதில் ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு இறக்கிக்கிட்டே ஃபுல் லைன் போட்டாச்சு ஸ்ட்ரைட்டாக. அடுத்த லைன் போடுறப்ப இதில் இந்த உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த இதில் 1/4 இன்ச்சு இறக்கி வச்சுருப்பேன். அதே மாதிரி தான் இங்கேருந்து இப்போ இதிலேருந்து இங்கே 1/4 இன்ச்சு இறக்கிருக்கு. இப்படியே 1/4 இன்ச்சு இறக்கி இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த லென்த்துக்கு வேணும் அப்படின்னா நம்ம இந்த அளவுக்கு கொண்டு வந்துக்கலாம். அதே மாதிரி தான் இந்த சைடுமே இந்த மாதிரி
1/4 இன்ச்சு இறக்கி கொண்டு போயிருக்கோம். இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 2 லைன் வந்து வரும். இது ஃபுல்லாக நான் வந்து இப்போ கியூப் பீட் கொடுத்து ஃபில் பண்ணிடுவேன். இதுக்கு அடுத்து நான் கியூப் பீட் கொடுக்குறது எப்படி அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் 2 லைன் ஜரி, அப்புறம் ஒரு லைன் வந்து சில்க் த்ரெட் வச்சு வரும். அதுவுமே நான் எப்படி அப்படின்றத காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து இது வந்து மெஷர்மெண்ட் எடுத்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். இதில் வந்து இப்போ இந்த இதோட அகலம் வந்து ஸ்லீவோட அகலம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 இருக்குது. 14ல் பாதி வந்து 7. அதாவது இந்த ப்ளவுஸோட சென்டர் பாயிண்ட் வந்து அந்த 7 கிட்ட தான் வைக்கணும். 7 கிட்ட வச்சுட்டு அந்த லாங்காக ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்க அந்த லாங்காக நம்ம இந்த லைன் மட்டும் சென்டராக எடுக்கிற லைன் லாங்காக எடுத்துட்டு அதை மட்டும் கரெக்ஷன் பார்த்துட்டோம் அப்படின்னா அடுத்த லைன் வந்து எடுக்கிறது வந்து நம்ம வந்து 1/4 இன்ச்சு இறக்கி தான் கொண்டு போகிறோம். அதனால் இதுக்கு வந்து மெஷர்மெண்ட் வந்து தேவையில்லை. மெஷர்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேப்பை வந்து இறக்கிட்டு அந்த 1/4 இன்ச்சு குறைச்சி எடுத்துகிட்டு போனீங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த அளவு வந்து அந்த சேஃப் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிரும். அது அளவு வந்து குறைஞ்சிக்கிட்டே போகிறதுனால உங்களுக்கு அந்த சேஃப் வந்து கிடச்சிரும். அந்த ஒரு மாதிரி முக்கோணம் மாதிரி. அதனால் நீங்கள் இந்த சென்டர் பாயிண்ட் மட்டும் கணக்கெடுத்து கரெக்டாக வச்சுட்டீங்க அப்படின்னா மித்த எல்லா லைன்ஸுமே வந்து கரெக்டாகிடும். இப்போ வாங்க நம்ம இதில் வந்து எப்படி கியூப் பீட் போடணும், எப்படி ஜரி போடணுன்றதை நான் காமிக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து மேலே வந்து 3 mm பீடு வந்து தான் நான் கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்த லைன் வந்து கியூப் பீடு வந்து கொடுக்குறேன். இந்த லைன் ஃபுல்லாமே இப்போ நம்ம போட்டிருக்க லைன் ஃபுல்லாமே கியூப் பீடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த எக்ஸஸாக இருக்கிற லைனில் வந்து ஜரி, சில்க் த்ரெட் அந்த மாதிரி 2 லைனும் வந்து கொடுக்க போகிறோம். கியூப் பீடு கொடுக்குறதுக்கு வந்து உங்களுக்கு கியூப் பீடு வந்து ரொம்ப பொடிசாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அதுக்கு வந்து 23 mm நீடில் வந்து யூஸ் பண்ணுங்கள். இல்லை 14 அந்த மாதிரி தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கியூப் பீட் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக வாங்கிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு அது நீடில் வந்து எடுக்க முடியும். இந்த ரொம்ப பொடி கியூப் பீடாக வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது நீடில் எடுக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். 23 நீடில் அப்படின்னா உங்களுக்கு கஷ்டம் இருக்காது. ஆனால் 23 நீடில் வந்து பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா அது வந்து யூஸ் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். மற்றபடி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அது வந்து கஷ்டமாக இருக்காது. கண்டிப்பாக போட்டுடலாம். முடியாத பட்சத்துக்கு நீங்கள் இப்போ தான் பழகுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கியூப் பீட் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாகவே வாங்கி போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு பழகுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு பழகுறப்ப அது வந்து கஷ்டமாக தெரியாது. ஏன்னா நம்ம எடுத்தோடனே பழகுறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி பழகணும் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு அந்த பழகுற இன்ட்ரெஸ்ட்டே வந்து போயிடும். அதனால் எப்போ எது பழகினாலும் உங்களால் ஃபஸ்ட்டு வந்து எதை வந்து உங்களால் பண்ண முடியுமோ அதை வந்து பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்தடுத்து நீங்கள் அது கஷ்டமாக இருந்தால் கூட நீங்கள் அதை பழகுனதுனால உங்களுக்கு அந்த கஷ்டம் வந்து உங்களுக்கு தெரியாது. அதனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து பழகுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி குட்டி கியூப் பீட் இல்லாமல் கொஞ்சம் பெரிய சைஸ் கியூப் பீட் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து இந்த லைன் ஃபுல்லாக கியூப் பீட் போட்டுட்டு உங்களுக்கு அடுத்து காமிக்கிறேன். ஃபுல்லாக முடிச்சுட்டு இப்போ இந்த கியூப் பீட் வந்து நம்ம போட்டுட்ருக்கேன். போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபுல்லாக எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கியூப் பீட் வந்து கொடுத்தாச்சு. கியூப் பீடுக்கு அடுத்து வந்து நான் வந்து 2 சைடும் ஜரி கொடுத்துருக்கேன். ஜரிக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில்க் த்ரெட் கொடுத்துருக்கேன். சில்க் த்ரெட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா சாரியில் வந்து அந்த கலர் இருக்குது. அதனால் நான் வந்து அதே கலருக்கு வந்து சில்க் த்ரெட் கொடுத்துருக்கேன். இதே இது நீங்கள் வந்து மாற்றி கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம். நான் வந்து சுகர் பீட்லேயே ஒயிட் கலர் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இந்த பர்பிள் கலர் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா இதே மாதிரி இப்போ பெரிய சைஸு அதாவது 5 mm பீடு, 4 mm பீடு அப்படி அளவு வந்து சின்னது பெருசு அந்த மாதிரி கொடுத்தாலுமே நல்லாயிருக்கும். இந்த லைன்லேயுமே வந்து நீங்கள் இன்னும் கியூப் பீடும் கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா சுகர் பீடு கொடுத்து கூட இந்த லைனை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். நம்மளோட க்ரியேட்டிவான ஐடியாஸை பொறுத்தது தான். நம்ம வந்து நம்மளுக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி போடுறப்ப இந்த மாதிரி ஜரி போடுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஜரி போட்டுட்டு அடுத்து இந்த பீடை கொடுத்துட்டு மறுபடியும் இன்னொரு லைன் ஜரி வந்து கீழே கொண்டு வந்து நாட் வந்து இங்கனக்குள்ளே வந்து போட்டுருவேன். நாட் போட்டுட்டு மறுபடியும் அதை அப்படியே கண்டினியூ பண்ணிடுவேன். இந்த ஃபுல்லாக வந்து வந்து கியூப் பீடு ஃபுல்லாக கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஜரி கொடுத்தேன். இப்போ ஜரி லைன் ஃபுல்லாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சில்க் த்ரெட் கொடுத்தேன். அந்த மாதிரி ஒவ்வொரு லேயராக தான் வந்து முடித்தேன். இது ஒரு தடவை அப்படி வந்து போடலை. நம்ம எதை எடுக்கிறோமோ அதை ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்தது எடுத்து போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த லேயர்ஸுமே இந்த லென்த்துமே வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இன்னும் கூட போட்டுக்கலாம். இது வந்து நம்ம லென்த்து வந்து ஷார்ட் ஸ்லீவ் அப்படின்றதுனால லென்த் வந்து அளவாக தான் போட்டிருக்கு. இதே லாங் ஸ்லீவாக இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த லென்த்தை வந்து கொஞ்சம் கூட்டிட்டு இதுக்கு மேலே லாங் ஸ்லீவாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்பேஸில் வந்து நிறைய இடம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் அங்கங்கே புட்டாவாக உங்களுக்கு பிடிச்ச டிசைன் வந்து வச்சுக்கலாம். இங்கே கீழேயும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நான் வந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுத்து சுகர் பீட் வந்து கொடுத்துருக்கேன். இதே இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சுகர் பீடுக்கு அடுத்து செயின் ஸ்டோன் கொடுக்கலாம். செயின் ஸ்டோன் கொடுத்துட்டு அடுத்த லைன் வந்து சுகர் பீட் கொடுத்து இன்னும் இந்த எண்டிங் இது ஸ்டார்டிங் வந்து இன்னும் கிராண்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் இந்த லேயர்ஸ் வந்து கொடுக்கலாம். அதுவுமே பார்க்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஸ்லீவோட மெத்தட் வந்து நான் இருக்கிறதுலே ரொம்ப டீட்டெயிலாக வந்து எப்படி சொல்லிக் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன். அப்படி உங்களுக்கு புரியலை அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து டீட்டெயில்டாக நான் எப்படி போடணும், இன்னும் எப்படி இந்த இதை வந்து மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்றத இன்னும் டீட்டெயில் வீடியோவாக நான் வந்து போடுறேன். இந்த ஸ்லீவோட வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னால் வந்து இந்த இதோட நெக் வீடியோ வந்து நெக் டிசைனோட வீடியோ வந்து நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுவுமே போய் பாருங்கள், நல்லாயிருக்கும். இதே மெத்தட் தான், இதுதான் ப்ரொசீஜர் தான். ஆனால் வந்து நம்ம வந்து இதை வந்து ஸ்லீவில் போட்டிருக்கோம், அது வந்து நெக்கில் போட்டிருக்கோம், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட் இருக்கும். மற்றபடி இதில் என்ன டிசைன் கொடுத்துருக்கோமோ அதே டிசைன் தான் நெக்லையும் கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வந்து பழகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களால ஈஸியாக வந்து அதை வந்து புரிஞ்சுக்க முடியும். போடுறதுமே ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு பிகினர்ஸாக இருந்து நீங்கள் இப்போ தான் ப்ளவுஸ் போட பழகுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிசைன்ஸை வந்து போட்டு பழகுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அடுத்தடுத்து போடுறதுக்கு அது வந்து ஊக்கப்படுத்துகிற மாதிரி இருக்கும். நம்ம முத போடுற டிசைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக கரெக்டாக அழகாக போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்து போடுற டிசைன்ஸ் வந்து போடுறதுக்கு வந்து நம்பிக்கை வந்து நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து முத இப்போ தான் ப்ளவுஸ் போட பழகுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி போட்டு பாருங்கள். இந்த மாதிரி நான் வந்து இதில் வந்து கியூப் பீட் வச்சுருக்கேன். நீங்கள் எதுவுமே கொடுக்காம ஜரியிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலராக வந்து ஜரி வந்து விற்கிது. அந்த மாதிரி கலர் ஜரி வாங்கி கூட நீங்கள் கியூப் பீடுக்கு பதிலாக ஜரியை கூட கலராக வந்து கொடுக்கலாம். அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் பிகினர்ஸ் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீஹரி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.